உம்முடைய மகிமையோடு எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காக நன்றி. உம்முடைய கிருபையினால் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஆராதிக்கிறவர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பா. நன்றியப்பா, நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 60வது நாளில் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. உங்க பிரசன்னத்திலே ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளுவீராக, மூடிக்கொள்ளுவீராக. உங்க கிருபையினால் எங்களுக்கு இறங்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிய தயவினால் ஆண்டவர் இந்த 60 நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் ஆண்டவர் கொண்டு வந்தார். நாளையிலிருந்து அகைன் ஒரு 40 டேஸ் 40 நாட்கள் இந்த ஜெபத்தை தொடர ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இறங்குவாராக. ஸோ இனி இருக்கிற 40 நாட்களும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாட்கள். வருஷத்தினுடைய ஒரு முடிவிற்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு 45 நாளைக்குள்ள நம்ம இந்த வருஷத்தை முடிச்சு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை கொண்டு போக போறாரு. அதனால இந்த வருஷத்தினுடைய கடைசியில ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் நம்ம ஒன்று சேர்ந்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய ஒரு இருதயத்தோட ஒரு புதிய ஆண்டை நம்ம சந்திப்போமே. ஆனால் வருகிற ஆண்டு நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் அமையும். ஆண்டவர் இந்த 100 நாட்களிலே இந்த 60 நாட்களும் ஆண்டவருடைய பெரிய தயவின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மை ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு பெரிய திட்டத்திற்காக நான் உன்னை அழைச்சேன் அப்படின்றத ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது. அதை நம்ம விசுவாசத்தோட நம்ம பற்றி பிடிப்போம். ஆண்டவர் இந்த வசனங்களை அப்படியே நமக்கு நிறைவேற்றுவாராக. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்கிறது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையது ஆகும் என்று அதுல சில நாடுகளா ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஃபர்ஸ்ட் யாரை குறிப்பிடுகிறார்னா எகிப்து. இந்த எகிப்து அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப தொழில் அதிகமாய் செய்கிற, இந்த புடவைகளை எல்லாம் தயாரிக்கிற இந்த மாதிரி ஒரு நாடு தான் இந்த எகிப்து. ஆனா இந்த எகிப்து நாடுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க ஒரு சர்வாதிகாரி மாதிரி. அவங்க என்ன போடுகிறார்களோ அவர்கள் சொல்றதுதான் சட்டம், அவ்வளவுதான். அதற்கு கீழ்ப்படிஞ்சு அதற்கு யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ இல்லாதவங்களை அவங்க கொல்றதற்கு கூட தயங்க மாட்டாங்க. அப்ப எகிப்து அப்படின்றது ரொம்ப சர்வாதிகாரமான ஒரு நாடு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்கிறாருன்னா எகிப்தின் சம்பாத்தியத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கிற பல மனிதர்கள் பல விதமாய் சம்பாதிக்கலாம். அவங்க எல்லாம் கையில நிறைய காசெல்லாம் வச்சிருக்கலாம். ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட கர்த்தர் நம்மை கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் என்னும் ஐஸ்வர்யம் நிறைய பேருக்கு இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார்.
எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அதே போல தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், எகிப்தின் சம்பாத்தியத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் நம்முடைய கையிலே கர்த்தர் தரப்போகிறார். யாரெல்லாம் இதற்கு இந்த ஜெபத்திற்கு முன்பாக சர்வாதிகாரியை போல அவங்களே ரூல்ஸ் போட்டு உங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள, உங்களை ஒரு சிக்கலுக்குள்ள அப்படியே கட்டி வச்சிருக்கிறது மாதிரி வச்சிருக்கிறார்களோ, கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் அந்த சர்வாதிகாரியினுடைய கையிலிருந்து நான் உனக்கு பெரிய விடுதலையை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாய் அவர்களுடைய கையிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். இனி குத்துகிற முள் நமக்கு இருக்க போவது இல்லை. அந்த ஒருவேளை வட்டியின் நிமித்தமாய் உங்களை சர்வாதிகாரம் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்றை வச்சு உங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள அப்படியே வச்சு, நான் சொல்றதை கேட்கலன்னா உனக்கு இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் கேட்குறவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் அந்த எகிப்தின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறதற்கு இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் அந்த கையிலிருந்து, அந்த மனிதனுடைய கையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. அடுத்தது வேதம் சொல்லுது, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். அப்படின்னா இந்த எத்தியோப்பியர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்களை விற்கிறவர்கள் தான் எத்தியோப்பியர்கள். அப்படின்னா மனுஷங்களை, அப்படின்னா நம்மை சுயாதீனமாய் வாழ விடாதபடி, அப்படின்னா ஒரு மனுஷனையே விலைக்கு விற்கிற அந்த கூட்டம் அவங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை, நான் எகிப்தின் சம்பாத்தியத்தையும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தையும். அடுத்ததாக சொல்லும்போது, நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம். இதை நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14வது 15வது வசனத்தில் நீங்க வாசிக்க முடியும். அப்படின்னா யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15 நீங்க வாசிக்கும் போது, அங்க ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலைக்காரர்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சபேயர் என்றால் யார் அப்படின்னா, பறித்து கொண்டு போகிறவர்கள். அப்படின்னா நம்முடைய வருமானங்களை பறிக்கிறவங்க, வருமானத்தை பறிக்கிற வியாதி, வருமானத்தை பறிக்கிற கடன், நம்முடைய சம்பாத்தியத்தை எங்கெல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், எகிப்தின் சம்பாத்தியத்தையும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தையும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபத்தையும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாக்குவேன். அந்த வசனத்தினுடைய பின்னணியை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா அது இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தின் சம்பாத்தியத்தையும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தையும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். வாசிக்கலாம். ஏசாயா 45:14. ஏசாயா 45:14. அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின்னே வருவார்கள். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், எதெல்லாம் நம்மளை ஆளுகை செய்தோ இந்த ஜெபத்திற்கு பிறகு நாம் அதை ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். நீங்களும் நானும் அதை ஆளுகை செய்ய போகிறோம். இந்த வசனத்தை ஒரு 3 விசையாவது கைகளை உயர்த்தி சொல்லி, ஆமென், இந்த வாக்குத்தத்தம் என் தலையின் மேல் நடப்பதற்காக, நிறைவேறுவதற்காக
சொல்லுங்க, நிறைவேறுவதற்காக விலங்கிடப்பட்டு என்னை ஆளுகை செய்கிற வியாதி, என்னை ஆளுகை செய்கிற பயம், என்னை ஆளுகை செய்கிற சமாதான குறைச்சல் அத்தனையும் எனக்கு முன்பாக பணியும்படியாக விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று, ஆமென், ஸ்தோத்திரம், என்னுடனே கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிற நாளை கர்த்தர் தருகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை, ஆமென், thank you Jesus, hallelujah. நாங்க சீக்கிரமா நம்ம அது எல்லாத்தையும் ஆளுகை செய்ய போகிறோம். ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய கெப்பாசிட்டியை ஆண்டவர் நமக்கு தரப்போறாரு. இன்னைக்கு எதெல்லாம் உங்களை ஆளுகை செய்தோ எல்லாத்தையும் நீங்க ஆளுகை செய்வீங்க. உங்க கண்ட்ரோலுக்குள்ள அது வரும். உங்க சிந்தை உங்க கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஆமென். உங்க குடும்பம் உங்க கண்ட்ரோலுக்குள்ள வரும். உங்களுடைய வேலை உங்க கண்ட்ரோலுக்குள்ள வரும். இனி ஆண்டவர் எதையும் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் விட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், நான் அதை ஆண்டு கொள்ளுவேன். இது கர்த்தருடைய பெரிய அபிஷேகம். இது ஆண்டவருடைய பெரிய வாக்குத்தத்தம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், அவர்கள் உங்களை ஆள மாட்டார்கள், ஆனா நீங்களோ அவர்களை ஆளுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை என்னன்னா, நம்ம தான் அதை ஆளுகை செய்ய போகிறோம். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க கண்டிப்பா அறிஞ்சுக்குவீங்க, எதெல்லாம் உங்களை ஆளுகை செஞ்சு உங்களை கட்டி போட்டு உங்களை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்துச்சோ அது எல்லாத்தையும் கர்த்தர் இப்போ உங்க கையில கொடுத்து நீங்க ஆளுகை செய்கிற ஒரு நாளை கர்த்தர் விசுவாசிக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 400 வருடம் அவர்களுடைய ஆளுகையிலேயே வச்சிருந்தாங்க. போனா போகணும், வானா வரணும், இதை எடுனா இதை எடுக்கணும், அப்படியே கண்ட்ரோலுக்குள்ள எதுவுமே பண்ண முடியல அவங்களால. இந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்ப முடியாது, எல்லாம் கண்ட்ரோல். ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தை முறிச்ச உடனே இப்ப யார் ஆளுகை செய்யறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளுகை செய்யறாங்க. வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம்ல, சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க. உடனே அவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நீங்க போனா போதும். அப்ப ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளையிட போகிறார். சொல்லுங்க ஒரு 3 விசை, நான் கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறவனாய். அந்த ஞானத்தை ஆண்டவர் தரப்போறாரு, அந்த திறமையை ஆண்டவர் தரப்போறாரு, அந்த கிருபையை ஆண்டவர் தரப்போறாரு, அந்த தைரியம் உங்களுக்குள்ள வரப்போகுது. ஆமென். இந்த நிலைமை மாறும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறும். சத்துருவு உங்களை ஆளுகை செய்ய மாட்டான், நீங்க சத்துருவை ஆளுகை செய்வீர்கள். செய்வனையை நீங்க ஆளுகை செய்வீர்கள், தந்திரங்களை நீங்க ஆளுகை செய்வீர்கள். உங்களுக்கு விரோதமான வருகிற அத்தனையும் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. ஆனா அது யாருடைய கண்ட்ரோல்ல ஆண்டவர் கொடுத்தாருன்னா கர்த்தர் தாவீதுனுடைய கண்ட்ரோல்ல கொடுத்தார். அதே போல சிங்க கபில தானியேல் இருக்கும்போது வேதம் சொல்லுது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தானியேலுடைய கண்ட்ரோல்ல எதை கொடுத்தார் அப்படின்னா அந்த சிங்க கபியே ஆண்டவர் கொடுத்தார். நோவா அந்த பெரிய பேழையில வேதம் சொல்லுது, அந்த பேழையில இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் யாருடைய கண்ட்ரோல்ல கொடுத்தாருன்னா கர்த்தர் நோவாவுடைய கண்ட்ரோல்ல ஆண்டவர் தந்தார். நான் நம்புறேன் உங்க கரங்களுக்குள்ள இனி அடங்க போகுது, எல்லாமே இனி உங்க கரங்களுக்குள்ள அடங்க போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையானாலும் உங்க கரத்துல அடங்கும். அவ்வளவு பெரிய பவரை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் தருவார். இனி கர்த்தர் எதையும் ஆளுகை செய்கிறதற்கு கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் விட மாட்டார். நம்புறவங்க ஆமா ஆண்டவரே நாங்க நம்புறோம். இன்னைக்கு உள்ள வார்த்தை எங்களுக்கு தான். இனி கடன் வாங்குறவர்கள் எங்களை ஆளுகை செய்கிறதற்கு கர்த்தர் விடமாட்டீர், கர்த்தர் விடமாட்டீர். சொல்லுங்க ஆமென்.
கர்த்தர் எங்களை அந்த ஆளுகைக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நீர்தானே என் துணையானி, கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, வதிப்பவரே, பாடோ. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். பாடும். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் ஹalleluya நீர் விடுவித்து காத்து கொள்ளுகிறவர். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். பாடும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை நான், வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை நான், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். கைகள மேல. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. ஆமென். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. இந்த 60வது நாள் என் கையின் கீழே ஆளுகையை கொடுக்கிறவர், என்னுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி இருக்கிற அத்தனை காரியத்தையும் என்னுடைய கையின் கீழ் அடங்க பண்ணுகிறவர், என் கையின் கீழ் அடங்க பண்ணுகிறவர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. பாடும். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. திரும்ப திரும்ப. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. பாடும். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவோம். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹalleluya. ரொம்ப
ரொம்ப அழகான பாடல். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த 60வது நாள் தொடங்கும் போதே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம். இவங்க எல்லாரும் யாருன்னா ரொம்ப பெரிய ஆட்கள். இவங்க யாருமே சளைத்தவர்கள் அல்ல. இவங்க ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றுலையும் ஸ்பெஷல். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின்னே வருவார்கள். இது கர்த்தருடைய ஒரு பெரிய வார்த்தை. அப்படின்னா நீ உன்னை அவர்கள் ஆள மாட்டார்கள், நீ அவர்களை ஆளுகை செய்வாய். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒன்று நடக்க போகுது. இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒன்று நடக்க போகுது. எதெல்லாம் நம்மள ஆளுகை செஞ்சிருச்சோ நம்ம அதை ஆளுகை செய்கிற அளவிற்கு கர்த்தர் தைரியத்தை கர்த்தர் தரப்போறாங்க. ஆமேன். நீங்க நினைக்கலாம், ஐயோ இதுல நான் விழுந்து விழுந்து போறேனே, இதுல ஒரு நாளாவது நான் நிக்க மாட்டேனா, இது என்னைக்கும் எனக்கு பிரச்சனையா இருக்குதே. ஆனா கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை குறிச்ச ஒரு பெரிய பவரை உங்களுக்கு தந்து அந்த பாவமானாலும் சாபமானாலும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள கர்த்தர் அதை கொண்டு வர போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. என் மைண்டை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னுடைய கண்களை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என் சிந்தையை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இந்த மாதிரி வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னுடைய இதுக்கு மிஞ்சி அது போகுது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிருபையாய் இறங்குவார். ஆமென். பேதுருவை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது பேதுரு என்னன்னா, நான் வந்து காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். தப்பு பண்ணணும்னு பேதுருக்கு விருப்பம் எல்லாம் இல்லை, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும்னு தான் பேதுருக்கு விருப்பம். ஆனா என்ன பண்ணலைன்னா அவனால முடியல. அந்த 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 தேவாலயத்திற்குள்ள போய் அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அவங்க கேட்ட உடனே பயம் வருது, உடனே பேசிடுறான். ஆனா அதே பேதுருவை கர்த்தர் அபிஷேகித்து, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்றேன், இல்ல உங்க கண்ட்ரோல்ல கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வர போறார். இனி சிந்தையை அடக்கி ஆளுகிற ஒரு பலன். ஆமேன். சேர்ந்த அந்த பாடலை இன்னொரு விஷயம் எல்லாரும் பாட போறோம். ஆண்டவரே, நீர்தான் என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர், என்னை நினைக்கிறவர் சீயோன் பர்வதம் போல் அசையாமல் நான் நிறுத்திருப்பேன். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்கள் எல்லாரும் தட்டி ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லு, உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லு, ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. பாடும், ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. இப்ப கைய மேல, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரிய உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரி அந்த
உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி. நீர்தானே நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. பாடும். நீர்தானே என் கேடகமும் மானி, என்னை நினைப்பவரே ஆசீர்வாதி. இந்த பாட்டை பாடும்போதே ஒரு கிருபை கிருபப்பா. திரும்ப திரும்ப என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு வாரிய உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு வாரிய உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே. எஸ், விசுவாசத்தோட பாடும். பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். இப்ப சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பனே வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப சொல்லுவோம். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு வாரிய உம்மை நம்பு. சொல்லுவோம். உம்மை நம்புவேன். முடிவு வாரிய. கடைசியாய் சொல்லுவோம். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இயேசுப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. இப்பவே இப்பவே எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், அவர்கள் விலங்கிடப்பட்டு திரும்ப திரும்ப ஆகாமியத்தின் கொடுங்கோ. உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க. திரும்ப திரும்ப ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. சொல்லுவோம். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு வாரிய உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு வாரிய உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்திலே நீ எல்லாவற்றையும், நீ சகலத்தையும் ஆண்டு கொள்ளுவாய். என்னுடைய கண்களை கண்ட்ரோல் பண்ணுகிற பவரை கர்த்தர் எனக்கு தருவார். என் சிந்தையை கண்ட்ரோல் பண்ற பவரை எனக்கு தருவார். என் வாயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரை ஆண்டவர் எனக்கு தருவார். எதெல்லாம்
நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி பேசிட்டேனே. நான் சிந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி சிந்திக்கிறேனே. என் கண்ட்ரோல்லையே எதுவுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இந்த 60வது நாள் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. அவர்கள் விலங்கிடப்பட்டு உன் பின்னே வருவார்கள். சொல்லுங்க, நான் நம்புறேன் ஏசப்பா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கண்டிப்பா வேணும். இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு நான் நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணணும். எனக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாட்டின் ஆவியானவர், என்ன அழகா நடத்துகிற ஆவியானவர், ஆண்டவரே அந்த பவரை எனக்கு தரணும். அல்லேலூயா. இனி அலைபாய்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் தருவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 60வது நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்து காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி அவர் விடுவிப்பார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 60வது நாள் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த 60 நாட்களாக அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோமே, அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எங்கிருந்து தப்புவிப்பாராமா? எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னுடைய குடும்பத்தை தப்புவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்திலிருந்து உங்களை தப்புவித்து வெளியவே வர முடியாத அளவிற்கு சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கலாம், சிறைச்சாலை போல உங்களை அடைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் யார் என்னை தப்புவிப்பார்? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தப்புவிப்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமான ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்புவித்து வெளியே வருவீர்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் எப்படி தப்புவிப்பேன்னே எனக்கு தெரியலையே. எனக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு பெரிது. ஐயோ, யாராலும் தப்புவிக்க முடியாது. நான் ஒரு பெரிய முதலையினுடைய வாயில சிக்கினது போல நான் சிக்கிட்டு இருக்கிறேன். நான் சிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை வித்தியாசமானது. யார் நினைச்சாலும் என்ன தப்புவிக்க முடியாது. யார் உதவி செய்தாலும் என்ன கைதூக்கி எடுக்க முடியாது. ஆனால் இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த கடனிலிருந்து உங்களை தப்புவிப்பார். இந்த வியாதியிலிருந்து உங்களை தப்புவிப்பார். இந்த பண போராட்டத்திலிருந்து தப்புவிப்பார். இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலிருந்து தப்புவிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நீங்க வேற எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா.
அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கிடக்கிறார். திடீர்னு பார்த்தா அங்க காவல் காக்கிற அந்த மனுஷன் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க் பண்றவர். அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறவர். மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை நம்பி இந்த சிறைச்சாலையை ஒப்பு கொடுத்து போவாங்க. ஆனா திடீர்னு அவன் காலையில இடையில எந்திரிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது வேதம் சொல்லுது, கதவுகள் எல்லாம் அப்படியே திறந்து கிடக்குது. அப்படியே உடனே பயம் பிடிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம சிக்கிட்டோம், எல்லா திருடர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவன் வந்து சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்ணி கொள்கிறதுக்கு, அவனுடைய கையிலே இருக்கிற பட்டயத்தினால இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினைச்சு பட்டயத்தை எடுக்கும் போது அங்கே இருந்து ஒரு சத்தம் வருது, நீ அந்த மாதிரி உனக்கு எந்த கேடும் நீ வரவிக்க வேண்டாம், நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம். நான் நம்புறேன் அந்த மனுஷனுடைய அந்த எண்ணத்தை அந்த இடத்திலே ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, இதிலிருந்து நான் தப்புவிக்க முடியாதுன்னு நினைச்சு நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைக்கு நேராய் பிசாசு உங்களை கொண்டு போகலாம். நீ இதுல இருந்து தப்புவிக்க முடியாது, அதனால குடிகாரனா மாறி செத்து போயிரு, இல்லைன்னா நீங்க சிகரெட் அடிச்சு அப்படியே செத்து போயிரு, இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல போய் நீ இறந்து போயிரு அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்திலிருந்து என்னால விடுவித்து வெளியே வர முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்க பிள்ளைய அந்த இடத்திலிருந்து கர்த்தர் தப்புவிப்பார். உங்க குடும்பத்தை அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பார். உங்க கணவனார ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும், யாரும் எதிர்த்து நிற்க முடியாததா இருந்தாலும், அது ராஜாவினுடைய கோபமா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென், கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். இங்க இந்த பிள்ளைகள் சந்திக்கிற இந்த ரெண்டு பிரச்சனையுமே என்ன பிரச்சனைனா, தப்புவிக்க முடியாதது மாதிரி பிரச்சனை. ஒன்று அக்கினி, அதான் அவங்க சொல்றாங்க இந்த அக்கினி சூளை, அதற்கு யாரும் தப்புவிக்க முடியாது. அதே போல ராஜாவாகிய உம்முடைய கைக்கும், இந்த ராஜாவுக்கு இவங்க எல்லாம் வணங்காத உடனே என்ன பண்ணுதுன்னா பயங்கரமான கோபம் வருது. என்ன, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி வணங்கிட்டாங்க, இவனும் என்னன்னா அடுத்த நாட்டில இருந்து வந்து இந்த மாதிரி வணங்க மாட்டேன்றாங்க. அதனால அவருடைய கோபம் அதிகமாகுது. ஐயோ, ராஜா கோபப்பட்டாரு, ராஜா கோபப்பட்டா எப்படி தாங்க முடியும், எப்படி விடுதலையாக முடியும்? ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பார், கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஒரு சாட்சியோட வருவீங்க. பாஸ்டர், இதிலிருந்து நான் வெளியவே வர முடியாதுன்னு நினைச்சேன், எப்படி இதிலிருந்து தப்புவிக்க போறேனோன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் ரொம்ப சுலபமாய், லகுவாய், அழகாய் இந்த காரியத்திலிருந்து என்னை கிருபையாய் தப்புவித்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுகிற நாள் வரும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் முழு பலத்தோட. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் எழுதின இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்துல ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கிருபையா இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றா நம்ம தியானிச்சு நம்ம எல்லாரும் இதற்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். முதலாவதாக 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். 18வது வசனத்தை வாசிக்கும் போது 17 வாசிக்கலாமே, 17 வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்க
நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்து, விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகா இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒன்று வாசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இங்க இந்த ராஜா வந்து இவர்களை அக்கினி சூளையில இப்ப போட்டுட்டாரு. இப்ப அக்கினி சூளையில போடும்போது வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிங்களேன். நீங்க வந்து 24, 25 வாசிக்கலாமா? 24வது வசனத்தையும் 25வது. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர்களை வந்து இந்த அக்கினி சூளைக்குள்ள போடும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க அக்கினி சூளைக்குள்ள போட்டது 3 பேர். ஆனா அங்க இருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னா 4 பேர். ஆனா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த அக்கினி சூளைக்குள்ள போட்ட அந்த 3 பேருக்கும் தன்னோடு 4வது ஒரு நபர் உலாவுகிறது அவர்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா அவர்களுக்கு தெரியல, அவர்களை சுற்றி அவர்களை எதிர்த்தவர்கள், பகைத்தவர்கள், அவர்கள் அந்த அக்கினி சூளைக்குள்ள போட்டவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர்களை போட்டது 3 பேர், ஆனா 4வது ஒரு நபர் இவர்களோடு இருக்கிறார். அதனுடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் விடுதலையாக்க போகிற கர்த்தர், கிருபையாய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை எதிரிகள் சீக்கிரமாய் பார்க்க போகிறார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறத நீங்க ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம், நீங்க ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீரா, என் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, உங்களுக்கு ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாததா இருக்கலாம். ஆனால் உங்களை எதிர்க்கிற ஒவ்வொரு எதிரிகளும் ஒன்ன கண்டுபிடிப்பாங்க. என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதை உங்க சத்துருக்கள் காண போகிறார்கள். உங்களோடு ஆண்டவர் உலாவுகிறத சத்துருக்கள் பார்ப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை நம்புறவங்க, உங்க பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார், உங்க வேலையோடு கர்த்தர் இருக்கிறார், உங்க குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று அநேகர் கண்டுகொள்ளுகிற நாள் சீக்கிரமாய் வரும். அதனால தான் இவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அதனால தான் இவனுக்கு பாதுகாப்பு. கர்த்தர் திருஷ்டாந்தரமாய் ஆண்டவர் வெளிப்படுத்த போறார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, அவனை வந்து கேராரூர் மேய்ப்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்காங்கன்னு கேட்டு அவனோடு வாக்குவாதம் பண்ணுறார்கள். ஈசாக்கை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு பர்சன் தான் யாருன்னா ஈசாக்கு. வாய் பேச தெரியாது, திட்ட தெரியாது. தன்னுடைய வாலிப நாட்களிலே அப்பா வந்து அந்த மரக்கட்டையில மேல படுக்க வச்சு கட்டி கத்திய ஓங்கும் போது கூட எதுவுமே வாய் திறவாத ஆட்டை போல இருந்தவன் தான் இந்த ஈசாக்கு. அப்படி ஒரு வெகுளித்தனமான ஒரு பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த துறவை தோண்டினா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவனோட வாக்குவாதம் பண்ணி, உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா, உனக்காக யார் சண்டை போடுவா, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, நீ ஒரு அநாதை போல, நீங்க இந்த ஊர்ல பிழைக்கத்தானே வந்த அப்படின்னு அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு துரத்துனாங்க.
அவனோட யாருமே இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ரகபோத் என்கிற ஒன்றை கர்த்தர் கட்டளையிட்டு, இப்பொழுது கேராரூர் மேய்ப்பரெல்லாம் அவனிடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நாம் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை தருவார். சீக்கிரமாய் ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவார். இந்த ஏசேக்கு முடிவுக்கு வரும், இந்த சித்தனா முடிவுக்கு வரும். ஏசேக்குல உங்க கூட இருக்கிறத கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாது. சித்தனாவில் உங்க கூட யார் இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்காம உங்களை துரத்துனாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜெபம் முடியும் போது உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவார். அந்த ரகபோத்துல உங்க தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். அந்த ரகபோத்துல நீங்க இழந்ததை பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்த ரகபோத்துல கர்த்தர் உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுவார். அன்றைக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறத கண்டோம், ஆண்டவர் உன் கூட இருக்கிறத கண்டோம். இப்போ கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது தேவனுடைய மகிமை நிறைய பேர் மேல் பிரகாசிக்க பண்ணி, பிரதர் உங்களை அற்பமா நினைச்சவங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத பார்ப்பாங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத பார்ப்பாங்க. அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும், அவ்வளவு பெரிய உயர்வு உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கிறத அவங்க அத்தனை பேரும் பார்த்தார்கள். கையை உயர்த்தி சொல்லலாமா, இந்த வார்த்தை நிறைவேறணும் ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறணும் ஆண்டவரே. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார், என் குடும்பத்தோட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத சீக்கிரமாய் எங்களுக்கு விரோதமானவர் கண்டுகொள்ளணும், கண்டுகொள்ளணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் சாதாரணமானவர்களா தான் தெரிஞ்சாங்க. அவங்க கூட யாரும் இல்லாதது மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அப்பா வெளியூர்ல இருக்காரு, அம்மா வெளியூர்ல இருக்காங்க. ஆனா கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்குது. ஏசப்பா, நாம் வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் என் கூட இருக்கிறத நிரூபிக்கணும். நீங்க குடியிருக்கிற தெருவில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்கிறத அவங்க சீக்கிரமா பார்க்க போறாங்க. எஸ் எஸ், என் வாழ்க்கையில ஒரு நன்மையை அனுப்பி என்ன நீர் விடுவித்து, இந்த அக்கினி சூளையிலிருந்து கர்த்தரனை விடுவித்து, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தரனை வெளியே கொண்டு வந்து, இந்த கடனிலிருந்து ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வந்து, கர்த்தர் என் கூட இருக்கிறத அநேகர் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஏசப்பா இன்னைக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் கூட நான் இருக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கூட 4வது ஒரு நபராய் கர்த்தர் இருக்கிறத நிறைய பேர் பார்க்க போறாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்களுக்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, சத்துருக்கள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். நிறைய பேர் உங்க கையை கொடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற நாளை கர்த்தர் தருவார். பாருங்க, இன்னைக்கு இப்போ இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வயதான ஒரு தகப்பனாரும் தாயாரும் மகளும் வந்தாங்க. அப்போ நான் அன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். என்ன பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த கோடாரியை குறித்து பிரசங்கம் பண்ணேன். இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த கோடாரி அவனுடைய கை வெட்டி கொண்டிருக்கும் போது அந்த கம்பிலிருந்து உருவி அந்த கோடாரி தண்ணீருக்குள்ள விழுந்துருச்சு. ஆனால் தண்ணீருக்குள்ள விழுந்த அந்த கோடாரியை அப்படியே மிதக்க பண்ணி
அது திரும்ப அவன் கையில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அந்த வயதான ஐயாவுக்கு மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வந்து அன்னைக்கு தொலைஞ்சிருக்குது. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த பிரசங்கம் பண்ணும்போது அவர் விசுவாசிச்சாராமா, ஆண்டவரே தொலைஞ்சு போன அந்த இரும்பு கோடாரிய மிதக்க பண்ணி அதை எந்த கஷ்டமும் இல்லாமல் கையில் அப்படியே எடுத்தாருன்னு பிரசங்கம் பண்ணுறாங்களே, எனக்கு அது நடக்காதா அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி உங்கள் ஃபோன் என் கையில் தான் இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். பிரதர், உங்க வீட்டில் நடக்கிற அந்த திருமணத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிப்பார். உங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிப்பார். நீங்க ஒன்றும் இல்லாம போவீங்கன்னு நினைக்கிறவங்க, நீங்க இனி அவ்வளவுதான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இல்லைன்னா நீ செத்திருப்ப, இல்லைன்னா நீ முடிஞ்சிருவேன்னு தான் நாங்கள் நினைச்சோம். யோபுவை போல உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சோம். நீ திரும்பி எழும்ப மாட்டேன்னு தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறாரு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நாங்க பார்க்கிறோம், உன் கூட ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு புதிய பலன் இருக்குது. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கூட அம்மா அப்பா இல்லைன்னாலும் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சாட்சியை பலர் நமக்கு சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த 3ஆம் அதிகாரத்தில் 2ஆவதாக அடுத்த ஒரு காரியத்திற்காக நம்ம வந்து ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் வாசிக்கும் போது அதே வசனத்தை வாசிக்கலாமா? இப்போ வாசித்த அந்த வசனத்தையே வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு அவன் 24 இருந்து வாசிக்கலாமே, 24, 25 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2ஆவதாக இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த ராஜா அவங்கள பார்த்து கேட்கிறாரு, எப்பா நம்ம 3 பேரை தானே போட்டோம், ஆனா இப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, 4வது ஒரு நபர். முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன அப்படின்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, பார்க்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. 2ஆவதாக கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க 2 பேரா இல்லை, நீங்க 3 பேரா இல்லை, நீங்க 4 பேரா இல்லை, இன்னொரு நபர் உங்களோடு கூட ஆட் ஆகிறாரு. இந்த பிரச்சனையில இன்னொரு நபர் உங்களோடு கூட சேருகிறார். ஹல்லேலூயா. நீங்க சிலர் நினைக்கலாம், எங்க குடும்பம் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சந்திக்குது, உங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லாம இந்த பிரச்சனை வந்து உங்களுடைய ஃபேமிலி அளவில் உங்களை ஒருவேளை பாதிச்சிருக்கலாம். அப்படின்னா எங்க ஃபேமிலி கணவன் மனைவி பிள்ளைகள் அவ்வளவு பேரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும், வேற யாருமே இந்த பிரச்சனையில என் கூட இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மட்டும் அந்த பிரச்சனையில நீங்க வந்து கடந்து போகலாம். இல்லைன்னா ஒரு மனைவி மட்டும், எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க பாஸ்டர், ஆனா நான் மட்டும்தான் இதுல போராடிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உங்க பிரச்சனையின் நடுவில் இன்னொருவர் என்ன ஆகிறார் அப்படின்னா, அப்படியே ஆட் ஆகிறாரு, ஒருத்தர் சேர்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இந்த பிரச்சனையிலே தனியாக விடுவது இல்லை. உங்க குடும்பத்தோட ஆண்டவர் வந்து சேர்ந்து கொள்ளுகிறார், உங்களோட ஆண்டவர் வந்து சேர்ந்து கொள்ளுகிறார். இனி நீங்கள் அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது
தனியாக இல்லை. கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், மகளே இதுவரைக்கும் நீ நினைக்கிற, ஆண்டவரே நான் தனியா போறேனே, ஆண்டவரே நாங்க 2 பேரும் மட்டும்தானே ஆண்டவரே இருக்கிறோம், எங்க 4 பேர் மட்டும்தானே ஆண்டவர் இருக்கிறோம், இதுல யாருமே கூட இல்லையே. ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றியை கொடுக்கிற ஒரு கர்த்தர், யார் வந்தாலும் சரி பண்ண முடியாததை சரி பண்ணுகிற ஒரு கர்த்தர், அந்த பிரச்சனையின் மேல ஆளுகை உடைய கர்த்தர். ஆமென். அந்த போராட்டம் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி கொடுக்கிற அந்த கர்த்தர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார், நீ சீக்கிரமாய் காண்பாய், இன்னொருத்தர் உங்க பிரச்சனைக்குள்ளே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறத, உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத, உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கிற 4வது நபரை, அந்த 2ஆம் நபரை, அந்த 3ஆம் நபரை நீங்கள் கண்டு கொள்ள போகிறீர்கள். நல்ல கைகளை தட்டி நான் நம்புறேன் ஏசப்பா சொல்லுங்க. அப்பா பார்த்து, இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்த ஒரு நபராகவே நம்ம கூட இந்த சூழ்நிலையில கடந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி தனியாக போராட போவது இல்லை, இனி தனியாக போராட போவதில்லை. உங்களுடைய போராட்டத்தோட சேர்ந்து யாரும் டிராவல் பண்ண போறாருன்னா, நீங்க எங்க போனாலும் இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல ராஜா, நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, எங்க கூட என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூட வருவீங்க, நீங்க கூட வருவீங்க. ஏசப்பா உங்க கூட வருவார். நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கே அவர் இருக்கிறார், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். நீங்க போகிற இடமெல்லாம் உங்களோடும் என்னோடும் ஒருவர் கிருபையாய் கடந்து வருகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் இதற்காக ஜெபிக்க போறோம். இந்த 2வது ஆசீர்வாதம் உங்க தலைமையில இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 60வது நாள் தானியேலுக்கு எழுதின அந்த 3வது அதிகாரத்தின்படி நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விடுவிக்க வல்லவர், அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் நான் உன்னை விடுதலையாக்குவேன். சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி, என் கூட நீங்க வாங்க, என் கூட நீங்க வாங்க. என் குடும்பம் மட்டும் அல்ல, என் குடும்பத்தில் 5வது நபரா நீங்க இருக்கணும் ஆண்டவரே. என் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையான கர்த்தர். ஆமென். பீகார் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகாரில் யாருமே இரவு நேரங்களில் அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துல நம்ம தனியாக நடந்து போயிட முடியாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நடந்து போகிறதற்கு கஷ்டம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 2 பேர் வந்தாங்க. அப்போ அந்த 2 பேர் உள்ளே சொன்னாங்க, நாங்கள் எந்த சர்ச்சுக்குமே உள்ளே வந்ததில்லை, பட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக 2 பேரும் உள்ளே வந்தாங்க. உட்கார்ந்துட்டு அவங்க சொன்னாங்க, இது எங்கள் அப்பாவோட இடம் அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவோட இடம், அவருடைய அப்பாவோட இடத்த நமக்கு இப்போ வித்திருக்கிற அந்த ஓனருக்கு அவங்க சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக இந்த இடத்த வித்திருக்காங்க. இந்த இடம் வாங்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இந்த சினிமா ரொம்ப அதிகமாக இருந்தபோது சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக இந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவர் உட்கார்ந்து சொன்னார், சார் நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த இடம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இந்த இடத்துலலாம் நாங்கள் நடந்திருக்கிறோம். இந்த இடம் முழுக்க சாராயம் காய்ச்சி விற்கிற இடம் தான் இந்த இடம். நிறைய பேர் சாராயம் இங்கே தான் காய்ச்சுவாங்க. ஐயோ இந்த வழியில எல்லாம் போகவே முடியாது, ரொம்ப மோசமான ஏரியா. 6 மணிக்கு மேலே யாருமே இந்த இடத்த நடமாட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய திருச்சபை வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ இந்த பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்கள் நடந்தா கூட அந்த பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. இங்க கூட அதே போலதான் நடந்திருக்குது. யாரும் வந்து பணத்தையோ பொருளோ எடுத்துட்டு வர முடியாது. அப்போ வந்து 2 ஊழியக்கார சிஸ்டர்ஸ், பசங்க யாரும் இல்லை, இவங்க 2 பேரும் வந்து இப்ப தமிழ்நாட்டில இருந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஊழியத்திற்காக போறாங்க. இவங்க வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயின் வந்து காலையில போய் இறங்கி அதுக்கப்புறம் இவங்க ஆபீஸ்க்கு போறது மாதிரி பிளான் பண்ணா, திடீர்னு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப லேட்டு. நடு ராத்திரி 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின் போய் நிக்குது. இப்போ இவங்களுக்கு 2 பேருக்கும் பயங்கரமான பயம். அங்கேயும் இருக்க முடியாது, ரூமுக்கும் போக முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டாங்களாமா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இது லிட்டரலா நடந்த சம்பவம். சரி பரவாயில்ல ஏறுங்க, கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாங்களாமா. கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்ட உடனே இறங்குங்கன்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளோன்னு கேட்ட உடனே 3 பேருடைய பணத்தை கேட்டாங்க. உடனே இவங்க கேட்டாங்களாமா, என்ன இவ்வளோ கேட்குறீங்கன்னு. ஆமா, நீங்க 3 பேரும் இவ்வளோ, நீங்க 2 சிஸ்டர்ஸ், அவ்வளோ பெரிய உருவம் உள்ள ஒருத்தர், இந்த 3 பேருக்கும் இவ்வளோ கூட கொடுக்க மாட்டீங்களா, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேருடைய காசை வாங்கினாங்களாமா. அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சாமா, இவங்க 2 பேரும் இல்லை, கர்த்தர் தூதர்களை அனுப்பி 3வது ஒரு நபரை அனுப்பி அந்த 2 பேருக்கும் கர்த்தர் அழகான பாதுகாப்பை கொடுத்து அருமையா அவங்க ஊழியம் அந்த புத்தகத்துல படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தெரியல, ஆனா கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எங்க போனாலும், நீங்க கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க நீ தனியா போறது இல்லை, நீங்க நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தனியா போறது இல்லை, நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது தனியா போறது இல்லை. நீங்க எங்க போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒருத்தர் ஆடாக போறாரு, ஒருத்தர் உங்க கூட ஆடாக போறாரு, உங்க குடும்பத்தோடு கூட ஒருத்தர் ஆடாக போறாரு, உங்க பிள்ளையோடு கூட ஒருத்தர் சேர்ந்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. காண்பார்கள், சீக்கிரமா காண்பார்கள். அந்த வேலை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது, அந்த பிரச்சனை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது, அந்த சூழ்நிலை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது. காரணம் என்னன்னா, உங்களோடு கூட இன்னொருத்தர் கடந்து வந்து யாரிடத்துல என்ன பேசணுமோ, எங்க எதை செய்யணுமோ அதை செய்வேன். இனி உங்க தொழில்ல ஒருத்தர் கூட வரப்போறாரு. நீங்க காலையில ஆபீஸ் போகும்போது இன்னொருத்தர் உங்க கூட வருவாரு. ஹல்லேலூயா. எங்களோடு வருகிற கர்த்தர். நன்றியப்பா, நன்றி. சொல்லுங்க இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. என் கூட நீ வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் கூட வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவர். சொல்லு, நான் உன்னை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன்
உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவை துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன், உன் கவலைகள். கைகளை மேல தட்டி சொல்லும். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி. இப்போ அப்பா பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உங்க தனியா படுத்திருக்கிற ரூமுக்குள்ள இன்னொரு நபர், உங்களோடு கூட இன்னொரு நபர். நீங்க நிறைய பேர் லிட்டரலா அதை பார்க்க போறீங்க, நீங்க அதை உணர போறீங்க. ஹல்லேலூயா. இந்த சாட்சி உங்களை பலனடைய செய்யும்னு நான் நம்புறேன். நான் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் டைம் கொடுத்தாங்க. மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டைம் கொடுத்தாங்க. கண்டினியூவா 6 மாசம் ஒரு பைசாவும் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ அவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு 3 பேர் ஃபோன் பண்ணி, நீங்கள் எங்களை மீட் பண்ணுங்க, எங்களை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ஒரு 2-3 பேரோட சேர்ந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் மட்டும் தனியாக வாங்க, வேற யாரையும் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னா. அப்போ நான் இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக அவங்க திட்ட போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே இங்கேருந்து வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன், ஏசப்பா நீங்கள் ஏன் கூட வாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ நான் போன உடனே என்ன சென்டரில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி எதுக்குமே எனக்கு பதில் சொல்ல முடியல. என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் வாங்க முடியலைன்னா எதுக்கு அக்ரிமெண்ட் போட்டீங்க, எதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அகைன் ஒரு ஃபாதர், சர்ச் ஃபாதராக இருந்துட்டு இப்படி நீங்கள் டைமுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றலாமா, இது உங்களுக்கு நியாயமாக இருக்குதா, அப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், என்ன பண்ணுறேன்னே தெரில. நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, நாங்கள் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்காம இருந்தோம், இல்லை அப்படின்னா தூக்கி மூஞ்சில் வீசிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், நீங்கள் இப்படி பண்ணி இருக்கவே கூடாது. இப்போவும் ஒன்றும் இல்லை, அடுத்து இன்னி கொஞ்ச நாளைக்குள்ள அவருடைய 1 வீக்குக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு இன்னொரு அமௌண்ட்டு நீங்கள் தரலைன்னா நாங்கள் இந்த பணத்தை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்கள் கடவுளை எங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் சொன்னேன், இல்லை உங்களுக்கு ஒரு 7 days 7 நாள், இந்த 7 நாளுக்குள்ளே அடுத்த ஒரு சின்ன அமௌண்ட் நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்ட்டு நான் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்ரிமெண்ட்டை வேணால் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேன். ஸோ அவங்க 7-8 பேர் அப்படியே என்னை ரொம்ப திட்டி, அப்படியே ஆண்டவருடைய நீ என்ன ஜெபம் பண்ணி கொடுத்தீங்க, ப்ரேயர் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் ஏன் உங்கள் கடவுள் அந்த ப்ரேயரை கேட்கலையா, என்னென்னமோ பேசிட்டாங்க. ஸோ ரொம்ப துக்கத்தோடு வரும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சி மனசு வருத்தப்படுறாதீங்க ஃபாதர், நீங்கள் நல்ல கடவுளுக்காக தானே, அது கண்டிப்பாக நடந்துடும். அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டவர் யாரையாவது ஒருத்தரை தூதனை மாதிரி நமக்கு கர்த்தர் வச்சிருப்பார். அத்தனை பேரும் நெகட்டிவா பேசும்போது, அத்தனை பேரும் எதிர்மறையா பேசும்போது ஒரே ஒருத்தரை மட்டும் கர்த்தர் பாசிட்டிவா பேசுறதுக்கு வைப்பாரு. நீங்க அத்தனை பேரும் பேசுறதை விட்டுட்டு இது ஒன்னே ஒன்று கர்த்தரால் அனுப்பப்படுறவங்கன்னு நினைச்சு நீங்க உடனே கர்த்தருக்கு சந்தோஷப்பட்டா போதும். அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்து அங்கிருந்து டவுன் ஹாலில் இருந்து சர்ச்சு வரைக்குமே, அங்கே தான் பலிபீடம், சர்ச்சு வரைக்குமே அழுதுட்டு அந்த ஒரு இந்த பாடலை பாடிட்டே இருந்தேன். வர 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 என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, இந்த மாதிரி 2-3 பாடலை பாடி பாடி பலிபீடத்தில் முழங்கால் படிட்டு அப்படியே அழுது அந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். பாடி முழங்கால் ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார்றேன். கரெக்டாக என்னுடைய ஃபோனுக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணுறாரு.
ஃபோன் பண்ணி கேட்டார், இன்னைக்கு ஓனர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே, இல்லை பிரதர் ரொம்ப சத்தம் போட்டாங்க, 7 நாளையில் அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொடுக்கலன்னா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் இப்போ எனக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சரியில்லை, நான் உங்கள் கையில் தர்றேன், நீங்கள் அதை வச்சுக்குங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, நீங்கள் எப்போ வருதோ அப்போ கொடுங்க, எப்போ வருதோ அப்போ கொடுங்கன்னாரு. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளை 7 நாளுக்குள்ள கிருபையா அந்த பணம் ரெடியாகி, இப்போ நான் வண்டியில் தனி ஒரு ஆளா, இப்போ அவங்க தனியாக வர சொல்லலை, நான் வந்து கையில் பணம் வச்சிருக்கிறேன், அந்த பணத்தை நான் ஒரே ஆளாக தனியாக எடுத்துகிட்டு போய் அவங்க டேபிள் மேலே அந்த பேகை வச்சேன். பேகை வச்சோன்னே அவங்க அத்தனை பேர் 8 பேரும் கேட்டாங்க, யாரும் உங்கள் கூட வரலையா, தனிமையாக வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என் கூட ஏசப்பா வந்திருக்கார், என் கூட ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நான் தனியாக வரல, என் கூட என்ன அழைச்ச ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஐயோ அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் நம்புறேன் அந்த என்னுடைய தேவன் தான் உங்களுக்கும் தேவன், உங்களுக்கும் தேவன். அவர் உங்க கூட அவர் வருவார், நீங்க தனியா போக மாட்டீங்க. எந்த இடத்துல ஏசப்பாவோட போய் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க கண்ணுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும், உங்களை மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவர் உங்க கூட உட்கார்ந்து அமைதியா இருப்பாரு. ஆனா கண்ணீரோடு விதைக்கிற நீங்க மறுபடியும் அவங்க முன்னாடி ஒரு நாள் நிற்பீங்க. கர்த்தர் மறுபடியும் அவங்க முன்னாடி உங்களை கொண்டு போய் நிற்பார். அன்னைக்கு நீங்க சத்தமா சொல்லுவீங்க, நான் தனியா வரல. அன்னைக்கு நீங்க திட்டும் போதும் நான் தனியா இல்லை, அன்னைக்கு என்ன குறிச்சு பேசும் போதும் தனியா இல்லை, என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என் ஃபேமிலியோட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்தத்துல எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க பாஸ்டர், என் குடும்பம் மட்டும் தனியா நிக்குது, என் குடும்பம் மட்டும் தனியா நிக்குது, என் பிள்ளை மட்டும் தனியா நிக்கிறா, என் மக மட்டும் தனியா நிக்கிறான் பாஸ்டர். எங்க ஃபேமிலி நாங்க 4 பேர் மட்டும் தனியா நிக்கிறோம், யாருமே எங்க கூட இல்லை. ஆனா அப்பா மட்டும் இன்னைக்கு கையை பிடிச்சு சொல்றாரு, இல்லை உங்களோட நான் சேர்ந்துக்கிறேன். உங்க ஃபேமிலியோட ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு, உங்க மகளோட ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு. நல்ல கைகளை தட்டி நீர் எங்களோட இருந்தால் போதும். ஆமே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. கைகளை மேல நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே பாடுவோம். இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. பாடுவோம். நான் தோற்று போவதில்லையே, மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, மரணம் பாதாளம் உன் ஜெயம் எங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவன். கைகளை மேல தட்டி நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் குடும்பத்தோடு என் பிள்ளையோடு தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. விசுவாசி. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya hallelujah 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 hallelujah. இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என்னை கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த 60வது நாள் ஒரு தேவன் அசைவாடுகிறார். அவர் யார் அப்படின்னா, என்னை தப்புவிக்கிற தேவன் அசைவாடுகிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னை தப்புவிக்கிற தேவன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, எனக்கே என்னோடு கூட இருக்கிறத சுற்றி இருக்கிறவங்க காண்பார்கள். நம்பர் 2, இரண்டாவதாக என்னை தூக்கி எடுக்கிற, என்னை விடுதலை ஆக்குற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, நான் தனியாக இல்லை, என்னோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக பார்ப்பீங்கன்னா வாசிக்கலாம். நீங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும், ஆமென், தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலை மயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா திரும்ப ஒரு டைம் வாசிங்களேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமல் அவர்களுடைய தலை மயிர் கருகாமல் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக வந்து அந்த காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனக்கு கீழே இருந்து ஜனங்களை தண்டிக்கிறதற்காக ஒவ்வொரு காரியத்தை வச்சிருந்தாங்க. ரோமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் அடித்து மரணம், அந்த மாதிரி ஒரு தண்டனையை வச்சிருந்தாங்க, சிலுவையில் அறைய பண்ணுகிற தண்டனை. அதே போல இவங்க இந்த நாட்களில் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தப்பு பண்றவங்களை வந்து சிங்கத்தினுடைய கெபியில போடுறதும் இது ஒரு தண்டனை. இன்னொரு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, நெருப்பு அப்படியே எரிய வச்சு அந்த நெருப்புல வந்து அவங்கள போட்டு அப்படியே கொல்றது மாதிரி ஒரு தண்டனை வச்சிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து வணங்க சொல்றாங்க. அப்படி வணங்காதவங்க வந்து அக்கினி சூளையில போடப்படுவாங்கன்னு சொன்ன உடனே இவங்க வந்து அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து என்ன பண்றாருன்னா, 7 மடங்கு அக்கினி அப்படியே எரிய வைக்கிறார். அந்த தீ பயங்கரமா எரியுது. இதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தரை அந்த அக்கினிக்குள்ள போட்டா அவருடைய எலும்பு கூட சாம்பலா மாறும், அவ்வளவு பெரிய அக்கினி. ஆனா இப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் அக்கினியிலிருந்து வெளியே வர்றாங்க. இந்த அக்கினியிலிருந்து வெளியே வரும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்களுடைய உடம்ப பார்க்குறாங்க, எங்கேயாவது தீ காயம் பட்டு இருக்குதா. பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பாங்கள வீட்டில் இருக்கிற சுடுதண்ணி பாருங்களேன், ரொம்ப கொதிக்கிற சுடுதண்ணி நம்ம மேலே விழுந்துச்சுன்னா கூட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டமாகும், அந்த தோலெல்லாம் உறிஞ்சிரும், அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். எப்போவுமே தீ, நெருப்பு, இந்த மாதிரி சூடு இதை மட்டும் நம்முடைய உடம்பு வந்து எப்போவுமே தாங்காது, அது உடனே மெல்ட் ஆயிடும். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரீரத்தை டெஸ்ட் பண்றாங்க. ஆனா எந்த இடத்துலையும் அவர்களுக்கு என்ன படலைன்னா, தீ காயம் படவே இல்லை. சரி பரவாயில்ல. உடனே அடுத்து ரெண்டாவது எங்க செக் பண்றாங்கன்னா முடிய செக் பண்றாங்க. பொதுவா வந்து நம்முடைய சரீரத்தில் எல்லாமே, இந்த விரல் கூட சீக்கிரமா எரியாது, ஆனா டக்குன்னு ஃபர்ஸ்ட் எரிகிறது என்ன அப்படின்னா முடிதான் ஃபர்ஸ்ட் கருகும். அதை நான் உங்களுக்கு இடையில கூட சொல்லியிருக்கிறேன். நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் விளையாடுவோம், இந்த மெழுகுவர்த்தி எடுத்து வச்சு தலையில நம்ம வந்து நெருப்பை வச்சு அதுல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன், அப்போ எரி அது அந்த மாதிரி விளையாடும். அப்போ அது தொட்ட உடனே தீய பக்கத்துல கொண்டு போறதுக்கு முன்னாடியே என்னமோ பிளாஸ்டிக் மாதிரி நம்முடைய முடி வந்து அப்படியே கருக ஆரம்பிச்சிடும். இப்போ முடியை செக் பண்றாங்க, அந்த முடி என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே கருகவே இல்லை. சரி பரவாயில்ல, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை செக் பண்ணுவோம்னா ட்ரெஸ்ஸை விட முதல்ல யாருதான் செக் பண்றாங்கன்னா சால்வைய.
எப்பவுமே அந்த ஷால் தான் சீக்கிரமா எரியும்ல, அதை செக் பண்ணா அதுலயும் எந்த பல எதுவுமே பிரச்சனை இல்லை. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா மோந்து பார்க்குறாங்க. நமக்கு எப்பவுமே ஒரு அக்கினிக்குள்ள போகிறது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மெல் இருக்கும்? அந்த எரிஞ்சு போன ஸ்மெல் இருக்கும் பாருங்களேன். நம்ம எரிஞ்ச இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லை மாற்றவே முடியாது. இப்போ அவங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவங்க உடம்புல அக்கினி எரிஞ்சதுக்குரிய ஒரு வாசம் கூட இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை. 7 மடங்கு அக்கினி சூழ அந்த பிள்ளைங்க உள்ள போயிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா அவர்களை செக் பண்ணி பார்த்தா ஒரு சேதமும் அவர்களுக்கு இல்லவே இல்லை, ஒரு சேதமும் இல்லை. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த கடந்து போகிற இந்த சூழ்நிலை, கர்த்தர் இந்த அக்கினியிலிருந்து உங்களை சீக்கிரமா வெளியே கொண்டு வருவார். ஆனா இந்த அக்கினியிலிருந்து நீங்க வெளியே வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன சுற்றுமோ, அது என் சால்வையை எரிச்சிருமோ, அது என் தலைமுறையை கருக பண்ணிருமோ, அதனுடைய ஸ்மெல் என் மேல வருமோ, இந்த பிரச்சனை எனக்கு கடைசி வரைக்கும் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து நீங்க வெளியே வரும்போது அதனுடைய வாசனை கூட உங்க மேல படாது, வாசனை கூட உங்க மேல படாது. இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க போனதை யாருமே கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். இந்த பிரச்சனை நிமித்தமாய் இழந்து போன அந்த சரீர பலத்தை கர்த்தர் மீண்டும் தருவார். அந்த உடம்ப ஆண்டவர் மீண்டும் தருவார். அந்த பர்சனாலிட்டி ஆண்டவர் மீண்டும் தருவார். ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள், ஒரு சேதமும் இல்லாமல். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். 5 வருஷம் தாண்டி உங்களை செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சான்னு நீங்க சொன்னா கூட அவங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துருவியா, இப்படி நடந்துருமா, அவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனை என்னமோ பண்ணிருமோ, என்னமோ பண்ணிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனை என்ன இப்படி நஷ்டப்படுத்திரும், இது என் உடம்ப கெடுத்துரும், இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து விட்டுரும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த அக்கினியிலிருந்து, சோதனையிலிருந்து உன்னை நான் வெளியே எடுப்பேன். அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க போவீங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போவீங்க. கர்த்தர் உங்களை கற்றுக் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வைராக்கியமா மாற்றுவார். ஆனா அந்த பிரச்சனை உங்களை ஒன்றுமே செய்வது இல்லை. ஹல்லேலூயா. முடி கூட கருகுவதே இல்லை. அது ஒன்றும் பண்ணாது, அது ஒன்றும் பண்ணாது. இன்னைக்கு நீங்க சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இதிலிருந்து வெளியே வருவீங்க. ஆனா வெளியே வரும்போது என்ன இருக்காதுன்னா ஒரு சேதமுமே இருக்காது, ஒரு சேதமுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு 20 years 20 வருஷம் தாண்டி யோசேப்பை சந்திக்கிறார்கள். யோசேப்பை வித்து போடும்போது என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க கொண்டு போறவங்க அந்த பையனை என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னா. யோசேப்பு ரொம்ப மெலிஞ்சிருப்பான், யோசேப்பு ரொம்ப தாடியெல்லாம் வளர்த்து அசிங்கமா இருப்பான், யோசேப்பை பார்க்கறதுக்கே சகிக்காது அப்படின்னு நினைச்சுதான் சகோதரர்கள் இருந்திருப்பார்கள். ஆனா இங்க போய் யோசேப்பை பார்க்கும்போது, நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறைய பேர் வாயை அடைச்சு போய் நின்னாங்களாம், வாயை அடைச்சு போய். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டு இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, இவ்வளவு பலனா அவங்க நிற்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. நான் நம்புறேன் உங்களுக்கும் அதே மாதிரி கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் எனக்கு பிபி வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் எனக்கு சுகர் வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன், என் அழகே போயிருச்சு, என் பர்சனாலிட்டி எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், நான் ரொம்ப மாறிட்டேன். என்னென்னமோ யாரோ வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை இது கொஞ்ச காலம்தான், இது கொஞ்ச காலம்தான். இந்த அக்கினிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். இந்த சோதனை முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எப்படி வெளியே கொண்டு வருவார்னா ஃப்ரெஷ்ஷா, நீட்டா. இனி அந்த பிரச்சனையை அனுபவித்ததனுடைய ஒரு வாசனை கூட இல்லாம, வாசனை கூட இல்லாம
உங்க பிள்ளைய ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த சரீரத்தை புது சரீரமா மாற்றுவார். அந்த சிந்தைய புது சிந்தையா மாற்றுவார். இந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்வது இல்லை. உங்களுக்கு ஒரு சேதமும் வருவதே இல்லை. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர், நீங்களா உங்க சரீரத்தை கெடுத்துக்காதீங்க. பிரதர், நீங்களா உங்க சரீரத்தை கெடுத்துக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரச்சனையில நீ பயப்படாத மகளே, இந்த பிரச்சனையில நீ பயப்படாத மகனே, இது உன்னை ஒன்றும் செய்யாது, இது உன்னை ஒன்றும் செய்யாது. நீ நினைக்கிற இப்படி பண்ணிருமோ அப்படி பண்ணிருமோன்னு நினைக்கிற, இல்ல, இது கர்த்தர் உங்களை புடமிடுகிற ஒரு காலம். அக்கினியில ஆண்டவர் உங்களை புடமிடுகிறார். அக்கினியில ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். ஆனா இந்த காலம் முடிச்சுட்டு நீங்க வெளியே வரும்போது நீங்க பிரகாசிக்கிற பொன்னாதான் மாறுவீங்களே தவிர உங்களுக்குள்ள ஒரு சேதமும் இராது. உங்களுடைய அழுக்குகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போய் உங்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ண போகிறேன். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமோதித்து ஆமென் ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தும் நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமென். ரொம்ப அழகான கர்நாடிக் போடு. ஆமென். ரொம்ப அழகான பாடல் இது. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதம் இன்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வார்த்தைகள் சோதனை வென்றிட தந்திடுவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சேதமும் வராது, நமக்கு ஒரு சேதமும் வராது. சொல்லுங்க, ஒரு சேதமும் வராது. இந்த சோதனையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது அக்னியினுடைய வாசனை கூட, இந்த நஷ்டத்தினுடைய வாசனை கூட உங்களுக்கு தெரியாத அளவிற்கு, ஆச்சரியப்படுற அளவிற்கு, யோசேப்பை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உயர்த்துகிறதற்கு வல்லவராய் இருப்பார். ஆனால் இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வரும்போது எந்த சேதமும் இல்லாமல், எந்த சேதமும் இல்லாமல் நீங்க உருவாக்கப்பட்டதாகவே திரும்பி வருவதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயிலில் இருந்து வெளியே வரும்போது ஊழியம் செய்கிற ஊழியக்காரில் பார்த்தா, ஐயோ சாப்பாடு இல்லாமல் மெலிஞ்சு போய் வருவாரோ, முகம் வாடலா வருவாரோ, அப்படியே உடஞ்சு போய் வருவாரோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, அவர் எப்படி வர்றாருன்னா ரொம்ப ஜாலியா அவ்வளோ சந்தோஷமா வர்றாரு. யாரெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கர்த்தர் என் கூட இருந்தாருப்பா. நான் நம்புறேன், நீங்க எந்த பிரச்சனைக்குள்ளே போனாலும் அந்த பிரச்சனை உங்களை என்ன பண்ணாதுன்னா ஒன்றும் சேதப்படுத்த, அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அதனால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சைடு எஃபெக்ட் இருக்காது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சைடு எஃபெக்ட் இருக்காது. உலகத்தில் இருக்கிற டாக்டர் கொடுக்குற மாத்திரையில சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுப்பாரு, அந்த மாத்திரை சுகம் மட்டும்தான் படுத்துமே தவிர சைடு எஃபெக்ட் அதுல வரவே. ஆமென். நமக்கு ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா பேங்க்ல கடனை முடிச்சிருவாங்க, கடனை முடிச்சிருவாங்க. ஆனா என்ன இருக்கும் கேட்கல, என்ன இருக்கும்? வட்டி கட்டணும்ல, சும்மா கொடுத்துவான தூக்கி. பேசும்போது நல்ல சர்க்கரையாட்டு தான் பேசுவாங்க. அப்படின்னா, ஐயோ சார் உங்களுக்கு பயங்கரமான லாபம் சார், உங்க கடனை நாங்களே அடைக்கிறோம் சார். ஏன் கடனை நீ எப்படி அப்பா அடைப்ப? ஒரு ஆதாயம் இல்லாம அடைப்பீங்களா? கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 50 லட்சம் கட்டுறதுக்கு நீங்க 1 கோடி ரூபாய் கட்டியிருப்பீங்க. அப்புறம் தான் தெரியும், ஐயோ இவ்வளோ பணத்தை கட்டுனா அதுக்கு தான் சும்மா கொடுக்குறது மாதிரி கொடுத்தீங்களா அப்படின்னு. அப்போ உலகத்துல எந்த ட்ரீட்மெண்ட்
நமக்கு எந்த பிரச்சனைக்குள்ள போகும்போதும் அவங்க கொடுக்குற சொல்யூஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. கர்த்தர் வந்து நம்முடைய பிரச்சனையை தீர்க்கும் போது கண்டிப்பாக சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு நஷ்டமும் வரவே வராது, வரவே வராது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த சத்தம் யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. பிரதர், இந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். சிஸ்டர், இந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அதுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் உன்னை தப்புவித்து கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, இந்த பிரச்சனையிலிருந்து இத்தனை வருஷத்தை வீண் பண்றனே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சேதம் கூட உங்களுக்கு வராது. அதற்கு மாறாக நீங்க உருவாக்கப்பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். பாடலாமா? இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் சோதனை வென்றிட வாக்குகள் தந்து என்னை தேற்றுகிறவர். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. பாடும். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் வாக்கு சோதனை வென்றிட தந்தடுவார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்திடுவார். எக்காலத்தும் நம்பிடுவே, திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே ஆணை. கைகள மேல தட்டி பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஊருதி ஆசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஊருதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு. இப்ப கைகளை மேல தட்டி எக்காலத்தும் நம்பிடுவே, திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே ஆடை. பாடுவோம் எல்லாரும். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமென். ரொம்ப அழகான பாடல். காத்திருந்து பலன் பெற்றிடுவே, கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவே. ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நீலைத்திருப்போம். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எக்காலத்தும் நம்பிடுவே, திக்கற்ற மக்களின் மறைவிடம். சொல்லுங்க திரும்ப திரும்ப. பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சொல்லுங்க. பக்கபலம் சேர்ந்து. ஹல்லேலூயா, இயேசுவே அடைக்கலம்.
ஆமென். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி காப்பவரே, பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். கிட்டத்தட்ட 11 மாதங்கள் சாப்பிட்ட மருந்துக்கு அளவே இல்லை. அதான் யாராவது என்னுடைய சரீரத்தில் யாராவது கடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன நாத்தம் வருதுன்னா மெடிசன் நாத்தம் தான் வரும். அந்த அளவுக்கு 11 மாதங்கள் மெடிசன் சாப்பிட்ருக்கிறேன் நான். அதான் ஒரு நாள் 24 மாத்திரை சாப்பிடுவேன். 24 மாத்திரை. அதுக்கு வெளியில் கேரளாவில் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தது 7 டைம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறேன். அவங்க ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம், அவ்வளோதான். 2 டைம் பார்த்தாங்கன்னா மஞ்சக்காமல சரியாகும். அதே கேரளாவில் 7 டைம் சாப்பிட்ருக்குறேன். அவங்க யாருக்குமே இந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்ததில்லை, ஆனால் எனக்கு சரியாகுது. அப்படி உடம்பு முழுக்க அப்படின்னா அந்த யூரின் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெடிசன் ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டோன்னா நான் தான் பாத்ரூம் போனேன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ மெடிசன், அவ்வளோ. எனக்கு நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க, நீ இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ற உனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துடும், நீ இவ்வளோ மெடிசன் சாப்பிட்ற. நானே பயந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ மாத்திரை நம்ம சாப்பிட்றோம், இவ்வளோ மெடிசன் சாப்பிட்றோம், நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த நோய் சரியானாலும் இந்த மாத்திரையுடைய எஃபெக்ட் நமக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அந்த 11 மாதம் மட்டும்தான். ஆனால் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையினுடைய எந்த எஃபெக்டும் எதுவுமே சேதப்படுத்தவே இல்லை. இந்த பிரச்சனையினுடைய தாக்கம், இந்த பிரச்சனையினுடைய எஃபெக்ட் எனக்கு பல வருடம் நீடிக்கும் நீங்க நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் எனக்கு 10 வருஷம் இருக்கும் பாஸ்டர், நான் சாகிற வரைக்கும் இது எனக்கு முள்ளாதான் பாஸ்டர் இருக்கும். இந்த பிரச்சனையினுடைய அந்த தாக்கம் என்னை பின்தொடரணும்னு நினைக்காதீங்க. இல்ல, ஆண்டவர் நினைச்சார்னா உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற கர்த்தர். உங்கள் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற கர்த்தர். இல்ல, கர்த்தர் இந்த வருடத்தோட அதை மறக்க பண்ணுவார், இந்த வருடத்தோட அதை தூக்கி போடுவார். ஆமென். இல்ல, இது பல வருடம் தொடராது பிரதர். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதனுடைய எஃபெக்ட் என்னை எங்க கொண்டு போய் விட்டுருமோன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, ஏசப்பா சரி பண்ணிட்டாருன்னா, ஏசப்பா சரி பண்ணும் போது வெறும் அந்த பிரச்சனையை மட்டும் சரி பண்ண மாட்டாரு, அவர் ஆணி வேரோட சரி பண்ணுவாரு. அந்த பிரச்சனையினுடைய ஆணி வேரிலிருந்து தூக்கி எடுத்து அஸ்திபாரத்திலிருந்து சரி பண்ணுகிறவர் கர்த்தர். கீழே இருந்து சரி பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது நிச்சயமாய் நடக்கும். இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். சோ இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். ஆமென். வாசிக்கலாம். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிக்க போறோம். ஆமென். தான் 22. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்ததினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போனவர் புருஷரை கொன்று போட்டது. அடுத்து 26வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். ஆமென். கவனிங்க, 22வது வசனம் சொல்லுது, அவங்க அந்த அக்கினி சூளை எரிஞ்சிட்டு இருக்கும் போது இவங்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்க பாருங்க. கொண்டு போய் எங்க போட போனாங்க? பக்கத்துல போயிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த ஆத்துல குளிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 பக்கம் 2 கையை பிடிச்சி 2 காலை பிடிச்சி அப்படியே நல்லா அசைச்சு தூக்கி போடுவாங்க பாருங்க. இவங்க அப்படிதான் பண்ணியிருப்பாங்க, 2 பேரா போய் பக்கத்துல. ஆனா
இவங்கள பக்கத்துல அந்த தீயில கொண்டு போனவங்க ராஜாவினுடைய கட்டளை இல்லை, அவங்க மாற முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற டியூட்டியை செஞ்சுதான் ஆகணும். தன்னுடைய உயிரை பணையம் வச்சு செஞ்சுதான் ஆகணும். என்ன நடந்துச்சாமா, கொண்டு போனவங்க என்ன பண்றாங்கன்னா செத்துட்டாங்க. தூக்கி உள்ள போனவங்க செத்துட்டாங்க. ஏன்னா அந்த அக்கினி நமக்கு எப்பவுமே தெரியும். இந்த கேம்பெல்லாம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நெருப்ப இருக்கும்போது அவ்வளோ நமக்கு கதகதன்னு எரியும் உடம்பெல்லாம். ஊட்டியிலையா இருந்தாலுமே அந்த சூடு நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனால் 26வது வசனம் சொல்லுது, இப்போ அக்கினி 7 மடங்கு அக்கினி தண்ணீர் பட்டது மாதிரி அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. நேபுகாத் நேச்சர் சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே. சார், எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அந்த கிருபையை நமக்கு தராமல் இருப்பாரா? வேதம் சொல்லுது, இந்த மனுஷர்களை போடுறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருந்துச்சு பாருங்க. இந்த தேவனுடைய பிள்ளை அந்த பிரச்சனைக்குள்ள போன உடனே அந்த பிரச்சனையினுடைய தன்மையே மாறிடுச்சு. அந்த பிரச்சனையினுடைய குவாலிட்டியே மாறிடுச்சு. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எந்த பிரச்சனை, எந்த வியாதி யாருக்கு வந்தாலும் அதை அவங்கள கஷ்டப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது நீங்கள் தான் அதை முழுங்குவீங்க, நீங்கள் தான் அதை எடுத்து சாப்பிடுவீங்க. ஆனால் அது உங்களை ஒன்றும் பண்ணுவதே இல்லை, அதனுடைய தன்மையே. ஆமேன். அதான் சில வியாதி உங்களை பார்த்து சொல்லும், இவனுக்கு போய் வந்தம் பாரு, என்னுடைய வியாதின்ற மரியாதையே போச்சுப்பா. உன் கூட வந்து நான் இந்த பிரச்சனை நமக்கு வரும். பிரச்சனை அதுக்கப்புறம் ஒருவேளை பேசுச்சுன்னா எப்படி பேசுன்னு தெரியுமா? நான் போய் உங்ககிட்ட வந்தேன் பாரு, உங்ககிட்ட வந்து என் பேரை நான் கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த பிரச்சனை சொல்லும், அந்த வியாதி சொல்லும். ஹல்லேலூயா. இது நீங்க விளையாட்டா நான் சொல்றதா நினைக்காதீங்க. இதுக்கு பைபிள்ல ஆதாரம் இருக்குது. விரியன் பாம்பு இது வரைக்கும் அந்த தெருவில் எத்தனையோ பேரை கடிச்சிருக்குது, எல்லாரும் நுரத்தள்ளி செத்துருக்காங்க. ஆனா இப்ப அந்த விரியன் பாம்பு யாரை கடிக்குது? பவுலுடைய கையில கடிக்கல, தொங்குது, கவ்வி பிடிச்சிக்கிச்சு, விடமாட்டையா உன்னை கொல்லாமேன்னு. ஆனா வேதம் சொல்லுது, அடுத்த ஃபர்ஸ்ட் வந்து விரியன் பாம்பு, அடுத்து வந்து விஷ பூச்சி, மூணாவது வந்து பூச்சி. அவ்வளவுதான். அதை அப்படியே உதறி தீக்குள்ள போடும்போது போய் உன் கையை வந்து பிடிச்சம்பாரு, என்னுடைய மரியாதையே போயிடுச்சு. நான் நம்புறேன் அந்த அளவிற்கு ஏசாமி உங்களை உருவாக்க போறாரு, அந்த அளவிற்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ண போறாரு, உங்களை தைரியப்படுத்த போறாரு. பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க, பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்குள்ள அது வந்துச்சுன்னா அதனுடைய தன்மையை இழக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம், உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை, ஆமென், உங்கள்கிட்ட இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை அந்த பிரச்சனையை அப்படியே ஒன்றும் இல்லாம விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அந்த பிரச்சனையுடைய அட்மாஸ்பியரையே கர்த்தர் உங்க மூலமாய் என் மூலமாயும் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த அக்கினி சூளை இந்த இடத்துல அதனுடைய இதுவரைக்கும் கொண்டு போன எல்லாரையும் முழுங்கிருச்சு, கொண்டு போன எல்லாரையுமே எரிச்சு சாம்பல் ஆயிருச்சு. ஆனா இவங்க போன உடனே அதை விட பவர் யார் மேல இருக்குது? இவங்க மேல இருக்குது. அதை விட அக்கினி இங்கே எரிஞ்சிட்டு இருக்குது. அதனால அந்த அக்கினி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல உயர்ந்தார்கள். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார், சாலோமனிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையினுடைய கையில கோல் இருந்துச்சு, அதை போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. உடனே ராஜா வந்து சொல்றான், எகிப்தினுடைய ராஜா பார்வோன் சொல்றான், மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்றான். உடனே மந்திரவாதிகள் எல்லாம் என்ன வந்து பார்த்தாங்கன்னா அவங்களும் ஆளாளுக்கு ஒரு கோல் போட்டாங்க. எல்லாம் என்னவாயிருச்சு? அவ்வளவுதான், அந்த ரூம் முழுக்க பாம்பாவே இருக்குது.
ஆனா ஒண்ணு, கொஞ்ச நேரம் பாந்துட்டு இருக்கும்போது இந்த மோசையினுடைய கையிலிருந்து போச்சு பாருங்க அந்த கோல், அந்த பாம்பு மொத்தத்தையும் என்ன பண்ணிருச்சுன்னா ஒன்னொன்னா முழுங்கிருச்சாமா. தூக்கி எல்லாத்தையும், நீ பாம்பா வேணா மாத்துவ, ஆனா நீ எனக்கு கையில இருக்கிறது பெரிய தடியில, அது உன் பிரச்சனைய முழுங்கும். கர்த்தர் ஃபர்ஸ்ட் அற்புதத்திலேயே கர்த்தர் ஜெயிக்கிறவர் என்கிறத காண்பித்தார். நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன், இந்த 100 days ஜெபத்தை கர்த்தர் அதற்காக தான் வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், உங்க மக அந்த இடத்துல போன உடனே, உங்க மக அந்த இடத்துல போன உடனே அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அந்த பிரச்சனையினுடைய தன்மை மாற்றப்படும். ஒரு தேவனுடைய பிள்ளை மேல இருக்கிற பெரிய பவர். ஹல்லேலூயா. நீங்க இந்த பாயிண்ட்ஸுக்காக கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஏசப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்கு ஒரு கிருபை தாங்க. உலகத்துல இருக்கிற யார் அந்த பிரச்சனையில போனாலும் அந்த பிரச்சனை அவங்கள பாதிச்சிருக்கலாம், ஆனா நான் போய் நிற்கும் போது நான் தான் அந்த பிரச்சனையை பாதிக்கணுமே தவிர அது என்ன பாதிக்க கூடாது. நீங்க அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல நீங்க தான் ஜெயிக்கணும். நீங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போது நீங்க தான் சாட்சியா நிற்கணும். ஹல்லேலூயா. அந்த சண்டை போட வந்த பிசாசு வெட்கப்பட்டு போகணும். அந்த பிரச்சனை பண்ண வந்த நபர் வெட்கப்பட்டு போகணும். ஏன்னா உங்க முன்னாடி அது சாம்பலாகும், உங்க முன்னாடி அது நிர்மூலமாகணும். ஹல்லேலூயா. அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்திற்காக ஒரு விசை கூட கரங்களை தட்டி அப்பாவை நோக்கி, ஆமென். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியாய் என்னை நனைத்தார். பாடும். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே இயேசுவே காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். பாடுவோம். சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டே எழும்பி நிற்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்திலே நம்மோடு பேசினார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற என் தேவன் எங்களை தப்புவிக்கிறதற்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற என் தேவன் நீர் என்னை தப்புவிக்கிறதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீர். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். திரும்ப திரும்ப ஆமென். சிங்கக்கேபி ஆனாலும் சூளை நெருப்பானாலும் என்னை நடத்துகிறதற்கு இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நான் ஆராதிக்கிற என் தேவன். எஸ், ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். 7 மடங்கு நெருப்பானாலும் நீங்க வெளியே வருவீங்க. 7 மடங்கு பிரச்சனை ஆனாலும் நீங்க வெளியே வருவீங்க. யாருக்குமே இல்லாத பிரச்சனை ஆனாலும் ஹல்லேலூயா
பாருங்க, லட்சக்கணக்கான பேர் சுத்தி நிக்கிறாங்க, ஒருத்தர் கூட இந்த பிரச்சனைக்குள்ள போனதே இல்லை. நிறைய பேர் இந்த பிரச்சனைக்குள்ளே போனதில்லை. ஆனா அவங்களுக்கு வராத ஒரு பிரச்சனை இந்த தேவ பிள்ளைகளுக்கு வருது. அதே போல அந்த பிரச்சனைக்குள்ள போன யாரும் உயிரோடையும் வரல. ஆனா வேதம் சொல்லுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவன் யாரும் சந்திக்காத பிரச்சனையை சந்திக்க வச்சு, யாரும் வர முடியாத பிரச்சனையிலிருந்து வெளியே, பிரதர் சிஸ்டர், உங்க குடும்பத்துல உங்க வம்சத்துல யாருமே போகவே போகாத பிரச்சனைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு. ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெற்றியோட திரும்பி வருவீங்க, வெற்றியோட திரும்பி வருவீங்க. அந்த பிரச்சனை அழிக்கிறதற்கு என் ஃபேமிலியில யாருமே பார்க்காத ஒரு பிரச்சனைக்குள்ள நான் போறேனே, அத்தனை லட்சம் பேரும் போகாத ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்குது. அதுதான் கர்த்தருடைய பிள்ளை, அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. அந்த பிரச்சனைக்குள்ள போனவங்க வெளியே வெற்றியா திரும்பி வரலனாலும் உங்களை கர்த்தர் கொண்டு வருவார், உங்களை கொண்டு வருவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க, சொல்லுங்க, தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி, சிங்க கெபியானாலும் சூளை நெருப்பானாலும் அவர் என்னை காத்திடுவார். எல்லாருடைய கரங்களையும் தட்டியாமே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பார். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். இப்ப சொல்லுவோம், அவரே இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே. ஆமென். என்னை காப்பவர், சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு உணர்ந்து ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யார். பாடுவோம், எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சொல்லுவோம், நம் சபை கரத்தோ, இயேசு என்னை காத்திடும். இயேசுவே இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே 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 என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. ஒரு டைம் கூட எல்லாரும் சொல்லுவோம், எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. எஸ் பிரைஸ். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. ஆவியானவரே எழுந்துமே. இயேசுவே காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே
இயேசுவே சிங்கக்கேபியோ சூளை நேர்ப்போ இயேசு என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியோ சூளை நேர்ப்போ இயேசு என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியோ அக்கினி 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 பரவட்டும் பரவட்டும் பற்றி பிடியட்டும். ஆண்டவரே, சோதனை என்கிற அக்கினியை விட உம்முடைய பரலோக அக்கினி, பரலோக அக்கினி அந்த பிரச்சனையை விட பெரிய வல்லமை, பெரிய வல்லமை. என் பிள்ளை போய் நிற்கும் போது இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஃபயர், இவங்கள்ட்ட இருக்கிற அந்த அக்கினி, இவங்கள்ட்ட இருக்கிற அந்த அக்கினி அந்த பிரச்சனையை சுட்டரிக்கணும், சுட்டரிக்கணும். இவங்க போய் நிற்கும் போது ஆமென். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகம் குப்புற விழுந்துச்சு. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் உடைந்து கிடந்தது. என் பிள்ளை ஒவ்வொருத்தரும் உடன்படிக்கை பெட்டி, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உடன்படிக்கை பெட்டி. வல்லமை 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 ரம் தனமா இதரலதர ஹதலரமா லவோ தேனமா. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம். அக்கினி 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 அக்கினி. ஸ்தோத்திரம், ஹalleluya. அந்த அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். Thank you Jesus, hallelujah. எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போனாலும் ஒரு சேதமும் இல்லாமல் நீர் எங்களை கொண்டு வர போகிறதற்காக நன்றி. எங்க பிள்ளைகளை கொண்டு வர போகிறதற்காக நன்றி. இந்த 60 நாட்களும் உங்க பிரசன்னம், உங்க வார்த்தை எங்களை நிறைச்சு நிறைச்சு நடத்திட்டே இருக்கிறதற்காக, ஒரு பெரிய நோக்கத்திற்கு நேராய் நீர் எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்க பிள்ளைங்க தலை மேல வைக்கப்படட்டும் ஐயா, வைக்கப்படட்டும் ஆண்டவரே. எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் தப்பு வைக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன்யா, ஜெபம் பண்ற ஆண்டவரே. ஏசப்பா, என் பிள்ளை அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே கொண்டு வரணும். என் குடும்பத்தை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த பிரச்சனை மேற்கொள்ள கூடாது, அந்த பிரச்சனை அழிச்சிடக்கூடாது. இதுவரைக்கும் எத்தனையோ பேரை என் பிள்ளை கடந்து போகிற இந்த பிரச்சனை எத்தனையோ பேரை அழிச்சிருக்கலாம், எத்தனையோ பேரை கொன்னு இருக்கலாம், எத்தனையோ பேரை நிர்மூலமாக்கி இருக்கலாம். ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற, திருச்சபையில இருக்கிற, ஆன்லைன்ல கேட்கிற என் பிள்ளை, உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை அதிலிருந்து வெளியே வரணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல அப்படியே ரொம்ப அழகா தைரியமா அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து காலடி எடுத்து வச்சு என் பிள்ளை வெளியே வரணும். இந்த 100 நாள் ஜபத்திற்குள்ள கைபிடிச்சு நீ வெளியே கொண்டு வரணும். நேபுகாத் நேச்சார் அவனை சுத்தி இருக்கிறவங்க பிரமிச்சாங்கல்ல, பிரமிச்சாங்கல்ல. என் பிள்ளை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதை பார்த்து நிறைய பேர் பிரமிக்கணும், நிறைய பேர் ஆச்சரியப்படணும். நீ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரமாட்டேன்னு நினைச்சேன், இந்த பிரச்சனையில உன் குடும்பம் ஒன்றும் இல்லாம போகும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ தாண்டி வந்துட்டியே, இவ்வளவு பெரிய போராட்டத்தை நீ தாண்டி வந்துட்டியே, எங்களால நம்பவே முடியலன்னு நிறைய பேர் என் பிள்ளைய பார்த்து பிரமிக்கிற அந்த நாட்கள். ஓ ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. பிரமிக்க போகிறதற்காக நன்றி அப்பா. இனி நாளையிலிருந்து 40 நாட்கள் ஐயா, இதுவரைக்கும் உங்க பிரசன்னம் எங்களை பொதிஞ்சிருச்சு, உங்க வார்த்தை எங்களுக்கு நேரா வந்துருச்சு. அதே போல ஏசப்பா 40 நாட்களும் நீர் எங்களை தட்டி கொடுத்து பலப்படுத்தி சுத்திகரித்து ஒரு நியூ இயர், ஒரு புது வருஷத்துக்குள்ள எங்களை வெற்றியோட கொண்டு போகணும்.
இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கொண்டு போகணும் ஆண்டவரே. அவங்க எங்கிருந்தாலும் இந்த திருச்சபையில இருக்கிற அந்த மகிமை அவர்கள் தலையின் மேல் வைக்கப்படுவதாகப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 100 நாட்களில் சாட்சிகளை நீங்க எழுப்பிட்டே இருங்கப்பா. சாட்சிகள் எழும்பி கொண்டே இருக்கட்டும். எங்க ஆலயத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை கொடுத்தது நீங்க தானே ஐயா. மிச்சமுள்ள அந்த தொகைகளையும் கட்டி முடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறக்கணும். ஒரு அற்புதத்தை நீர் கட்டளை இடணும் ஐயா. நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ணி லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கிறேன். பின்னாடி இருந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.